எந்த அரசு அலுவலகத்தில் மொழி பிரச்சனையை அதிகம் சந்திக்கிறீர்கள் என்பது குறித்த கேள்விக்கு மக்கள் குரல் பகுதியில் அறந்தாங்கி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அறந்தாங்கியில் இப்போ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு நான் இங்கேருந்து தினந்தோறும் ஒரு 10-20 தபாலுக்கு அனுப்புறதுக்காண்டி போவேன். அங்கே போனாலும் அங்கே நம்ம அதிகமாக பிரச்சனைகள் சந்திக்கிறது மொழி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்திக்காரவங்கள உள்ள கவுண்டரில் இருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தமிழில் கேட்டாவோ இங்கிலீஷில் ரெஃபர் பண்ணாவோ அவங்க ஹிந்தியை மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்படியே சில ஃபார்ம்களை கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்களை எடுத்து பார்த்தாலும் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் மெல்லிசமான எழுத்துக்கள் இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்தா தான் அந்த ஒரு சோர்ஸில் நம்ம கண்டுபிடிச்சி அந்த ஃபார்மை ஒரு பூர்த்தி செய்ய முடிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ வயசான ஆளுகள்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறப்ப ட்ரெயினை தான் நாங்கள் தேடுறாங்க. அந்த மாதிரி ட்ரெயினுக்கு போகிறப்ப ரயில்வே ஸ்டேஷன் போகிறப்ப ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழில் உள்ள எழுத்துக்கு வந்து ரொம்ப சின்னமாக இருக்குது. சில நேரங்களில் கண்ணாடி கொண்டு போக மறந்துட்டோம்னா அது வந்து எங்களுக்கு ஃபுல்லப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, அதனால் விளக்கங்கள் கேட்போன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கவுண்டரில் உள்ள அந்த பணியாளர்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னால் அவருக்கு வந்து அவர் பெரும்பாலும் ஹிந்தி பாதி இங்கிலீஷ் பாதியுமே பேசுகிறாரு. ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் அவங்க அறகுறையாக உள்ளவங்களுக்கு அதுவும் சிரமங்க. அதனால் என்னுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பொதுப்பணியான இடங்கள்ல எல்லோரும் புழங்குற இடத்துல ஒரு விளக்கங்கள் கேட்டால் சொல்கிற அளவுக்கு, நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கும், ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக தமிழ் தெரிஞ்ச ஆளுகளை போடணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கைங்க. ரயிலில் போகிறதுக்காக இப்போ அறந்தாங்கி ஸ்டேஷன் போகிறோம். போயிட்டுருக்கல அங்கே போனோம்னா ஒரு பாரத்தை கொடுக்குறாங்க. அந்த பாரத்தில் ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் வந்து நமக்கு தெரியலை. இப்போ எங்கள் வயசு மாதிரி ஆளுகளுக்கு வந்து கண்ணு சரியாக புரியலை. அப்போது வந்து ஒரு தமிழ் தெரிந்தவர்களை வந்து நீங்கள் வந்து அங்கே நியமிக்கணும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வாட்சம் எங்கள் மாதிரி முதியோர்களுக்கு அங்கே போய் எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆட்களை அங்கே ஒரு போட்டால் மட்டும்தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். மொழி ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்தியன் பேங்கில் வந்து மொழி தெரியாத ஹிந்தி பேசுகிற ஆளை போட்டிருக்காங்க மேனேஜராக. நான் லோன் வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தேன். திருப்பி போய் லோன் கேட்க போயில ஹிந்தி பேசுகிறவர் இருந்துட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு பேசுகிறது எனக்கு புரியலை, நான் பேசுகிற அவருக்கு புரியலை. இதுவரை என்னால் லோன் வாங்க முடியலை. அலைஞ்சிக்கிட்டு தான் தெரிகிறேன். இதுவரை என்னால் வாங்க முடியலை. அவர் பேசுகிற என்னால் புரியலை. அது கடவுளுக்கு தான் புரியும். மக்கள் குரல் பகுதியில் அறந்தாங்கி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.